அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளிச் செய்த ஞானகாவியம் 1000 என்கிற நூற்தொகுப்பிலே 3ஆம் சருக்கத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறாதார பயணத்தின் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி அகத்திய மாமுனிவர் இங்கே விளக்குகிறார். ஆமென்ற குலத்தியனே, அறிவுள்ளோனே, அருளினோம் அநாகதத்தின் முக்கோணம் சொன்னோம். நேமென்ற ருத்ரன் ருத்ரி பூசை சொன்னோம். நேரான உள்மூல நேர்மை சொன்னோம். வேமென்ற விசுத்தி அறுகோணமான வேதாந்த மகேஸ்வரன் மகேஸ்வரி தன் நேர்மை வாமென்ற வாய்வினுடை கூறுதன்னாலே வளர்ந்த சீவாத்துமத்தின் வன்மை பாரே. என் அருமை மகனே குலத்தியா, ஆறாதாரங்களை பற்றி என்னுடைய அனுபவங்களை எல்லாம் உனக்கு சொல்லி வருகிறேன். அநாகதத்தின் நிலையை பற்றி சொன்னேன். அங்கே இருந்த முக்கோண வடிவத்தை சொன்னேன். அநாகத நிலையிலே ருத்ரன் ருத்ரி தரிசனத்தை பற்றி சொன்னேன். அதன் உள்ளிலே அமைந்திருந்த உள்மூலத்தினுடைய நேர்மையை பற்றி சொன்னேன். 6 கோண வடிவத்திலே ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையிலே ருத்ரன் ருத்ரி இருந்தார்கள் என்பதை பற்றி சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக மகேஸ்வரன் மகேஸ்வரியின் ஆற்றலை பற்றி சொன்னேன். வாயுவின் கூறு என்பது மகேஸ்வரன் மகேஸ்வரி என்கிற நிலையிலே ஆற்றல் பெற்று சீவாத்மத்தின் வன்மையை பெருக்குகிற அனுபவத்தை பற்றியும் சொன்னேன். இங்கே அகத்தியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், யோகசாதன பயிற்சியிலே வாசியை முறையாக பயிரக்கூடிய ஒருவன் மெல்ல மெல்ல வாசியின் அழுத்தம் மற்றும் சுழற்சியின் காரணமாக தன் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறான். ஜீவனின் பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க வாயுவினுடைய நிலை என்பது மாற ஆரம்பிக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு விறகடுப்பை நாம் சமைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். முதலிலே சிறிது கட்டை, கரித்துண்டுகள் ஆகியவற்றை போட்டு நெருப்பை மூட்டுகிறோம். அப்போது எரியக்கூடிய நெருப்பு சிறிய நெருப்பாக இருக்கும். இதை தீபாக்கினி, கமலாக்கினி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதன் பிறகு அதன் ஜோதி கனன்று எரியும் போது அது காடாக்கினி என்று மாறுகிறது. அக்னியின் ஜுவாலை என்பது அதிகரிக்க அதிகரிக்க அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலுடைய நிலையும் வேறுபடுகிறது. இப்படி மெல்ல மெல்ல உருமாறக்கூடிய ஆற்றல்களுக்குத்தான் மகேஸ்வரன் மகேஸ்வரி என்றும், ருத்ரன் ருத்ரி என்றும், விஷ்ணு லக்ஷ்மி என்றும் இப்படியாக பற்பல விதமான பெயர்களை சித்தர்கள் கொடுக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு பலவிதமான தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கருதி இருந்தால் நாம் ஏமாந்துதான் போவோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இவை எல்லாமே மானச குசையிலே, அதாவது யோகசாதன பயிற்சியிலே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை குறிக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பாரப்பா மகேஸ்வரத்தின் வன்மை கேளு, பாடுகிறோம் காவியந்தான் அதீத நூலு. காரப்பா காயாத புறவிக்கோட்டை, கண்கண்ட தூரமதில் யோசனைதான் ஆகும். வேரப்பா மதில் 4 மதிலுக்குள்ளே விரிவான கோட்டையடா கோட்டை தன்னில் ஆரப்பா அறிவார்கள் சிவ ஆகமம் ஆகும். ஆலயம்தான் 16 கோபுரம்தான் காணே. மகேஸ்வரன் மகேஸ்வரியின் தரிசனத்தை தன்னுடைய தலைக்குள்ளே பார்த்த அகத்தியர் பெருமான் அதன் வடிவத்தை இப்படி வர்ணிக்கிறார். காயாபுரி கோட்டை, காயம் என்பது உடல், புரவி என்பது காற்று. காற்றை கொண்டு இயங்கக்கூடிய இந்த மனித உடலுக்குள்ளே தான் கண்ட அதிசயத்தை சொல்லுகிறார். தான் கண் கண்ட தூரத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அது நீண்ட நெடிய தூரமாக இருக்கிறது, ஒரு யோசனை தூரத்தையும் தாண்டி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆழ்ந்த யோகத்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அண்டவெளியிலே ஆன்மாவோடு சஞ்சரிப்பது வழக்கம். அப்படி சஞ்சரிக்கும் நிலையிலே பற்பல விதமான அதி உன்னதமான ஆனந்த காட்சிகளை காண்பது வழக்கம். அப்படித்தான் கண்ட காட்சிகளையும் அந்த காட்சிகளே தென்பட்ட வடிவங்களையும் பற்றி அகத்தியர் சொல்லுகிறார். 4 மதிச்சுவர்களை கொண்ட ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே சிவ ஆகமத்தை கற்ற ஞானிகள் மகான்கள் இருந்ததை தான் பார்த்ததாக சொல்லுகிறார். அந்த இடத்திற்குள்ளே நுழைந்ததின் காரணமாக தனக்கு சிவ ஆகமத்தின் தத்துவம் விளங்கிவிட்டதாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது 4 முதல் கோட்டை கொண்டிருந்த அந்த கோயிலிலே, ஆலயத்திலே 16 கோபுரங்கள் இருந்ததை கண்டதாக அகத்தியர் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் அனுபவத்திலே யோகசாதன பயிற்சியின் போது தனக்குள்ளே தான் கண்டறிந்த வடிவங்கள் என்பதாக அகத்தியர் சொல்லுகிறார். இப்போது நமக்கு பெரும்பாலும் ஏற்பட்டிருந்த ஒரு வினாவுக்கான விடை ஏற்படுகிறது. சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள் என்று உருவாக்கப்பட்ட ஆலயங்களிலே எல்லாம் மதிச்சுவர்கள், கோபுரங்கள், கருவறைகள், கருவறையின் மீது அமைக்கப்பட்ட விமானங்கள் என்பதான வடிவங்கள் எல்லாம்
எப்படி உருவாகின என்பதை இப்பாடல் மூலமாக நம்மால் ஒருவாறு புரிந்து கொள்ள முடிகிறது. சித்தர்கள் தங்கள் அனுபவத்திலே கண்ட வடிவத்தை பூமியிலே தான் கண்ட வடிவத்திற்கான ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் மினியேச்சர் ஷேப் ஆஃப் அ மாடல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் கண்ட அனுபவத்தை பூமியிலே ஆலய வடிவங்களிலே உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. உள்ளே கண்ட தத்துவத்திற்கு வெளியிலே கொடுக்கப்பட்ட வரைபட வடிவம்தான் ஆலயங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காணுகின்ற கோபுரம் தன் நிலையை கேளு, காணரிது 11 நிலைதானாகும். ஊணுகின்ற நிலை நிலைக்கும் தீபம் சோதி, அண்டமெல்லாம் ஜகச்சோதி பிரபை காணும். மாணுகின்ற கோபுரம்தான் வாசல் 8, மகத்தான வாசல் கடந்து அப்பால் சென்றால் வாணுகின்ற மகேஸ்வரன் தன் பீடம் தோற்றும் மகத்தான சூட சடாதாரத்தில் நில்லே. சடாதாரம் என்பது 6 ஆதாரங்கள். 6 ஆதாரங்களிலே மனத்தை நிறுத்தி நீ யோக சாதன பயிற்சியை பழகிவிட்டால் நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த வடிவங்களை எல்லாம் நீ பார்ப்பாய் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். தான் கண்ட அனுபவங்களை தன்னுடைய சீடராகிய புலத்தியருக்கு சொல்லுகிறார். இங்கே சொன்னவை எல்லாமே கண்டதை கண்டபடி விண்டுரைப்பதாக அகத்தியர் சொன்னாலும் கூட அதிலே சூட்சுமங்களை பொதித்தே சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. புலத்தியர் தன்னுடைய அனுபவத்தில் இவற்றை பார்க்கும் போது அதை புரிந்து கொள்வார் என்பதை புரியப்படுத்தும் விதமாகவே மூடுமந்திரமாக இங்கே சொல்லியிருக்கிறார். அங்கே பார்த்தபோது கோபுரங்கள் இருந்தன. அந்த கோபுரங்களிலே 11 நிலைகள் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நிலையிலும் தீப ஜோதிகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அண்டமெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரபை என்று அழைக்கப்பட்ட பிரகாச ஜோதி என்பது அங்கே காணப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கோபுரத்திலே 8 வாசல்கள் இருந்ததை பார்த்ததாக சொல்லுகிறார். அந்த வாசல்களை கடந்து அப்பால் சென்றால் மகேஸ்வரன் மகேஸ்வரி அமர்ந்திருந்த பீடத்தை காண முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். 6 ஆதார பயணத்திலே தான் கண்ட அனுபவங்கள் இப்படி இருந்தன என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். இவற்றை அனுபவத்திலே காணும் போதுதான் உண்மையின் தத்துவம் நமக்கு விளங்கும் என்பதை இங்கே கவனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர்களை பொறுத்தவரையிலும் தங்கள் அனுபவத்திலே கண்ட கருத்துக்களை எப்படியாவது தன்னுடைய சீடருக்கு புரியப்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கிறது. பொதுவாக ஆசிரியர்கள் தங்கள் மாணாக்கர்களுக்கு பாடம் நடத்தும் போது அவர்கள் பார்த்திருந்த பொருட்களை உதாரணமாக காட்டி இது போன்ற வடிவத்திலே நான் சொல்லக்கூடிய பாடத்தின் பொருள் இருந்தது என்று சொல்லுவது வழக்கம். உதாரணத்திற்கு ஆடு மாடுகளை பற்றி பாடம் நடத்தும் போது அவற்றின் வடிவங்களை வரைபடங்களாக கரும்பலகையிலே எழுதி காட்டுவது வழக்கம். இது ஒரு யுக்தி. இந்த யுக்தி என்பது தன்னுடைய சீடனுக்கு எப்படியாவது தான் கண்ட அனுபவத்தை புரியப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள் கையாளக்கூடிய யுக்தியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் போது அகத்தியர் அனுபவத்திலே தான் கண்ட 6 ஆதார அனுபவங்களை ஒருவிதமான வரைபட வடிவத்திலே இப்படி இருந்தது என்பதாக உதாரணமாக புலத்தியருக்கு சொல்லுகிறார். அதை விடுத்துவிட்டு இப்படிப்பட்ட நிலையிலே உருவங்களை உருவாக்கி ஆலயங்களை நிர்மாணித்து விட்டால் நாம் இறைவனை கண்டுவிட்டதாக கருதி கொண்டிருந்தால் நாம் ஏமாந்துதான் போவோம். உண்மையான ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு சித்தர் சொல்லிய கருத்துக்களை அனுபவப்படுத்தி பார்க்க யோக பயிற்சியில் ஈடுபட்டால் மட்டுமே இது உண்மை என்பது விளங்கும். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.